ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு வடிவியலில் பயிற்சி 4.4 ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? வட்டத்தின் மையத்திலிருந்து 25 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள P என்ற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோட்டின் நீளம் 24 சென்டிமீட்டர். இப்போது வட்டத்தின் மையம் ஓன்னு எடுத்துக்கிறோம். இதிலிருந்து Pங்கிற புள்ளிக்கு எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க? 25 சென்டிமீட்டருங்களா? அப்போது இங்கே 25 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? P என்ற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோட்டின் நீளம். Pங்கிற புள்ளியிலிருந்து இந்த வட்டத்தை தொடுற மாதிரி ஒரு கோடு, அதுதான் தொடுகோடு. தொடுகோட்டின் நீளம் என்ன சொல்லியிருக்காங்க? 24 சென்டிமீட்டருங்களா? 24 சென்டிமீட்டர் எனில் இந்த வட்டத்தின் ஆரம் காண்க. இப்போ இந்த தொடுகோட்டிலிருந்து இந்த வட்டத்தின் மைய புள்ளிக்கு வரையப்படும் கோடு தான் ஆரம். சரிங்களா? இதுதான் ஆரம். இந்த ஆரத்தை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். பார்க்கலாங்களா? இப்போது ஒரு வட்டத்தின் வெளியில் இருக்கிற Pங்கிற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடு ஏற்படுத்தும் கோணம் நம்ம என்னன்னு தெரியும், நமக்கு செங்கோணம்னு தெரியும் இல்லைங்களா? அதாவது தொடுகோட்டு ஒரு வட்டத்திற்கு வெளியுள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்படும் ஒரு தொடுகோடு ஏற்படுத்தும் கோணம் செங்கோணம். ஓகேங்களா? அப்போ செங்கோணம்னா பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாங்களா? செங்கோணத்தின் எதிரே உள்ள பக்கம், இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் இது தானே OP. இது என்னது? கர்ணம்களா? அப்போ OP ஸ்கொயர். கர்ணம் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்? மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்களா? மற்ற இரண்டு பக்கங்கள் என்ன? OQ ஸ்கொயர் ப்ளஸ் QP ஸ்கொயர். QP ஸ்கொயர் அதாவது கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களுக்கு சமம். அதுதான் பித்தாகரஸ் தேற்றம். ஏன்னா நம்ம இங்கே செங்கோணத்தை ஏற்படுத்துது, அதனால் பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். இப்போ OPயோட வேல்யூ என்ன? 25 ஸ்கொயருங்களா? OQவோட வேல்யூ 6 ஸ்கொயர். ஓகேங்களா? அல்லது OQன்னு எடுத்துக்கலாம், இல்லது ஆரம் R ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது தானே நம்ம Rன்னு எடுத்துருக்கோம். ப்ளஸ் QPயோட வேல்யூ 24 ஸ்கொயர். இப்போது இதை நம்ம 25 2 முறை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 625ன்னு கிடைக்குங்களா? ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் 24 2 முறை பெருக்கணுமா 576ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 625 நமக்கு R ஸ்கொயரோட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த 576 இந்தாண்டு வந்தால் மைனஸ் 576ன்னு வந்துருங்களா? அப்போ ஈக்குவல் டு R ஸ்கொயர். இப்போது R ஸ்கொயர் ஈக்குவல் டு 625லேருந்து 576 கழிச்சோமா என்ன வரும்? 49ன்னு வரும். நமக்கு ஆரம் தான் வேணும், R தான் வேணும். R ஸ்கொயர் தேவையில்லை, நமக்கு ஆரம் தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் வர்க்கம் மூலம் எடுக்கலாங்களா? அப்போ தான் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி R மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 49க்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 7ங்களா? 7 49ங்களா? அப்போது ஆரம் கண்டுபிடிச்சாச்சு. என்னது? 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போது நமக்கு தேவையான OQவோட வேல்யூ என்னது? ஆரம் 7 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.